ப்ரோ ஏன் தான் நல்லா இல்லைன்னு சொல்றாங்கன்னே தெரியல. சூப்பரா இருக்கு படம், எல்லாரும் போய் பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கு ப்ரோ. லியோக்கு பெட்டரா இருக்குதா ப்ரோ? அப்படி கம்பேர்லாம் பண்ண முடியாது ப்ரோ. லியோலாம் வந்து வேற, இது வந்து ஃபுல்லா வந்து மசாலா படம் தான். மசாலா படத்துக்கு இது ஓகே, நல்லா இருக்கு. சரி ப்ரோ, இன்னொரு கேள்வி. தலைவர் லாஸ்டா ஒரு டைலாக் சொல்லுவாரு, கூலிக்கு எதனா ஒரு பிரச்சனை மெக்சிகோ வரைக்கும் நான் வர வைக்காத அப்படின்னு சொல்லுவார்ல. இப்போ ரிப்பன் பில்டிங் நடந்த கூலிக்கு எந்த பிரச்சனைக்கும் தலைவர் எந்த பதிலும் சொல்லி, அதை எப்படி பாக்குறீங்க? அவரு சினிமா நடிகர் ப்ரோ, நான் அரசியலுக்கு தான் வரல. அதே தலைவர் தான், வேற என்ன. இது லியோ படம் பாத்துக்கிறீங்க? இது சூப்பர், டாப் மோஸ்ட். இது அடிச்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. சரி, நான் தலைவர் வந்து லாஸ்ட்ல வந்து சொல்லுவாரு, கூலிக்கு எதனா ஒரு பிரச்சனை நான் மெக்சிகோ வரைக்கும் வரதுக்கு தயங்க மாட்டேன்னு சொல்லுவாரு. இப்போ சென்ட்ரல்ல எல்லாரும் வந்து போராடின அந்த கூலி. இல்ல நோ கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இல்ல படத்தை பத்தி மட்டும் கேளுங்க, எதுக்கு தேவையில்லாம படத்துல வர கேள்வி கூலிக்கு அவரு சொன்ன. இல்ல படத்துல வர்றதை மட்டும் பேசுங்க. அவரு என்ன அரசியல்ல இருக்கிறாரு, அரசியல் இருக்கிறவங்க போய் அதை கேளுங்க. இல்ல பொதுமக்கள் அவரும் போய் கேட்கலாம்ல. பொதுமக்கள் அவரே ஏன் கேட்கணும்? அவர் வந்து படத்துல நடிக்கிறாரு, என்ஜாய் பண்ண வைக்கிறாரு, என்டர்டைனர் இருக்கிறாரு, அவ்வளவுதான். யார் அரசியல் இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் கேளுங்க. லியோ கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ. இது ஒரு ஜானர், அது ஒரு ஜானர், அதை நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் ரொம்ப சூப்பரா இருக்கு. தலைவர் வந்து லாஸ்டா ஒரு டைலாக் சொல்லுவாரு, நீ கூலி எதனா பாதிச்சுன்னா மெக்சிகோ வரைக்கும் நான் தயங்க மாட்டேன்னு சொல்லுவாரு. ஆமா, இப்போ சென்ட்ரல்ல இருந்த அவங்களுக்கு எதுவுமே பதில் சொல்லி ப்ரோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை ப்ரோ. அதெல்லாம் இல்லை, படமா பார்க்கலாம் அவ்வளவுதான். அதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் ஏன் ப்ரோ இழுக்கிறீங்க? அவங்களும் ஒரு கூலி தொழிலாளி தானே. இல்ல பொதுவா தான் சொல்லியிருக்காரு, ஸ்டோரி ஓரியன்டா தான் இருக்கு. ப்ரோ இருந்துச்சு, ஃபுல்லா ஃபைட்டா இருக்க மாதிரி இருந்துச்சு, மத்தபடி ஓகே தான், நல்லா தான் இருக்கு. நெகட்டிவா சொல்றாங்க, அதான் ஃபுல்லா ஃபைட்டா இருக்குல்ல, அதுதான் நெகட்டிவா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். மத்தபடி எதுவும் இல்லை, ஃபுல் ஃபைட் மட்டும் தான் இருக்கு, மத்த சீன்ஸ்லாம் கம்மியா இருக்கு, அதனால தான். சண்டை போடுறாரு. ஆமா அப்படிதான், அவருக்கு வயசாயிடுச்சுல ப்ரோ, அவள் தான் பண்ண முடியும். நின்னதுல இருந்து இப்படின்றாரு, அப்படியே அடிக்கிறாரு, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் ஓகே தான், ஸ்டோரி எல்லாம் பெருசா இல்ல, ஃபைட் தான் இருக்கு ஃபுல்லாவே, அவ்வளவுதான். ஓகே தான் ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு, ஓரளவுக்கு பார்க்கலாம். செகண்ட் டைம்லாம் பார்க்க முடியுமா டவுட் தான், படத்தை ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளவுதான். அன்னி பிஜிஎம் பிடிச்சிட்டாரு, பட் நடுவில் அது கூட பழைய படம் அளவுக்கு இல்ல, நம்ம கேட்ட அளவுக்குலாம் இல்ல, ஓரளவுக்கு ஓகே தான். லியோ அளவுக்கு வராது ப்ரோ, லியோ பெஸ்ட். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் ஆன மாதிரி தான் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீடா போயிடுச்சு. அவங்க கூட சோபின் கூட ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த கேரக்டர் தான் அது. ட்விஸ்டே அந்த கேரக்டர் தான், படத்துல போய் பார்த்தாலும் தெரியும். படமே விறுவிறுப்பா சொல்ல முடியாது, பட் போர் அடிக்கல, அவ்வளவுதான். வருத்துதான் ப்ரோ, ஓரளவுக்கு ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு அந்த ஒரு கேரக்டரும். கூஸ் பம்ப் சீன்ஸ், அந்த ஃபிளாஷ்பேக் காமிச்சாங்கல்ல ப்ரோ தலைவரோடது, அது சூப்பரா இருந்துச்சு. இன்டர்வியூ பார்க்கும் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. யாரோட கேரக்டர் பெஸ்டா இருந்துச்சு? தலைவர் தான் எப்பவுமே. தலைவரை தவிர ஸ்ருதிஹாசன் செம்மையா பண்ணியிருந்தாங்க. சோபினோட கேரக்டர் எப்படி? அதுவும் நல்லா தான் இருந்துச்சு, பட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா. ஓகே, நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. விக்ரம் படத்துல 18 நம்பர் இந்த படத்துல ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் தெரியல ப்ரோ, பட் படம் அனியோட பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் தரமா இருந்துச்சு, அவ்வளவுதான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா தரமா போன மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே தான், அவரத விட அந்த மலையாளம் ஆக்டர் அவர் வந்திருந்தாரு, அது அவரோட தான் மெயின் வில்லன் மாதிரி இருந்துச்சு. நாகார்ஜுனா ஓகே. அமீர் கான் எதுக்கு வந்திருக்காருன்னே தெரியல, சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் அவர் வந்திருக்காரு, சோ ஓகே தான். பார்க்கலாம். படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு, கடைசி 40 மினிட்ஸ் செம்மையா இருந்தது. இல்லை நல்லா தான் இருந்தது, பட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி செகண்ட் ஹாஃப்லாம் அவர் கேட்ச் பண்ணிட்டாரு. பயங்கரமானது, அதுதான் சார் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அனிருத் வந்து பிரிச்சு மெஞ்சிட்டாரு ஆக்சுவலி. ஒரு மனுஷனை இருக்கிற மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த படம் அதை வச்சுதான் கதையை நவுத்து. ஆமா, அது எப்படி பாருங்க, நம்ம அது மாதிரி இறக்கிறதுல மிஷின்லாம் நம்ம ஆல்ரெடி வந்துருச்சு, அது எப்படி பாருங்க? இல்லை, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் நல்லா தான் இருக்கு, பட் வந்து இன்னும் சூப்பராக சத்யராஜை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கலாமோ, அது மட்டும் தான் எனக்கு தோணுது. மற்றபடி இந்த கான்செப்ட் வந்து ஓகே பரவாயில்ல, நாட் பேட். புரியல, சம்வாட் ரெண்டுமே ஈக்குவல் தான் ப்ரோ. என்னைக்கு எது வந்து அதுலேயும் சில ஃப்ளாசஸ் இருக்குது, இதுலேயும் சில ஃப்ளாசஸ் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் ரெண்டோட அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, இதில் ஃப்ளாஷ்பேக் நல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் தான் எனக்கு டிஃப்ரென்ஸாக தெரியுது. இட் வாஸ் குட். படத்துல பிடிச்ச சீன் ஆஸ் யூஷுவல் லோகேஷ் கனகராஜ் டச்ல வந்து இந்த பழைய
பாட்டெல்லாம் இன்வால்வ் பண்ணிட்டு ஃபைட் சீன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் சினிமேட்டிக் சீன்ஸ் வித் ரஜினி அண்ட் நாகார்ஜுன சார் டுகெதர் அண்ட் அமீர் சார் டுகெதர், உபேந்திரா சார் டுகெதர், எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. நீங்களே போய் பாருங்க. ஐ மீன் ரஜினி சார் இஸ் தட் ஓல்ட், யூல் ஹாவ் டு பே ரெஸ்பெக்ட். ஒரு நல்ல ஒரு ஃபேனாக வந்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படத்தை. யாரோட கேரக்டர் யாரோட கேரக்டர் பெஸ்ட்டாக? எல்லா கேரக்டருமே நல்லா தாங்க இருந்தது. ஐ மீன் ஆல் கேரக்டர்ஸ் வேர், ஐ மீன் நாகார்ஜுன சார் கேரக்டர் வாஸ் வெல் ரிட்டன் ஆக்சுவலி. அவரோட ஸ்டைல் சென்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க லோகேஷ் சார். இதில் எனக்கு பிடிச்சிருந்தது. ஷோபியோட கேரக்டர் இஸ் டூ குட் ஆஃப் அன் ஆக்டர். வாட் எல்ஸ் கேன் வி சே? ஐ மீன் நம்மளாம் கமெண்ட் பண்ணுறது கூட இல்லை, எல்லாம் தேர் ரியலி குட் இட் வாட் எவர் தே டு. எல்லாருமே சூப்பராக நினச்சிருந்தாங்க இதில். அனியோட பர்ஃபார்மன்ஸ் அனி தொட்டதெல்லாமே ஹிட்டெல்லாம் அவர். ஸோ இட் வாஸ் ரியலி குட். ஐ என்ஜாய்ட் இட்.